வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு வேண்டிக்கிட்டு வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ போன வீடியோவோட கண்டினியூஷன் தான். ஸோ போன வீடியோவில் சொன்ன மாதிரி இது கண்டினியூஸாக ஒரு சீரீஸ் வரப்போகுது. போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு ஹேண்டில் பார் ரேசர்ஸை பார்த்தோம். ஹேண்டில் பார் ரேசரை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நல்லா பார்த்தோம். அப்புறம் இந்த வீடியோவில் மொபைல் ஹோல்டரை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதை பார்ப்போம். ஸோ இந்த மொபைல் ஹோல்டர் பிராண்டு பார்த்திங்கன்னா போபோ. அப்புறம் இந்த மொபைல் ஹோல்டரோட மாடல் பார்த்திங்கன்னா BM1. இந்த மொபைல் ஹோல்டரில் USB சார்ஜர் கூட இருக்குது 3.0. ஏன்னா நம்ம பழைய பைக்கில் USB சார்ஜர்ஸ் எல்லாம் வராது. இப்போ வர ரீசன்ட் பைக்கில் ஆல்மோஸ்ட் எல்லா பைக்லேயும் USB சார்ஜர் வருது. அதனால் USB 3 சார்ஜரோடு வருது. ஸோ நான் ஆர்டர் பண்ணியிருக்க ப்ராடக்ட் வந்துருச்சு. வாங்க நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம். ஸோ மக்கள், இதுதான் அந்த ஃபோன் ஹோல்டரோட பாக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன போட்டிருக்குன்னா அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் போட்டிருக்கு. யூனிவர்சல் ஃபோன் ஹோல்டர் 4 இன்ச்சிலேருந்து 6.5 இன்ச்சஸ் வரைக்கும் ஹோல்டு பண்ணணுன்னு போட்டிருக்கீங்க. அப்புறம் ஜா கிரிப் பைக் ஃபோன் ஹோல்டர் வித் ஃபாஸ்ட் சார்ஜிங் போர்ட்டுன்னு போட்டிருக்கு. 360 டிகிரி ரொட்டேஷன், யூனிவர்சல் ஃபிட் கிட், வாட்டர் ப்ரூஃப் ப்ளக்குன்னு போட்டிருக்கு. அப்புறம் இங்கே பூ அதோட பிராண்டிங் இருக்குது. அப்புறம் QR கோட் இருக்குது. ஸோ இப்போ பின்னாடி பார்த்தோம்னா பாக்ஸ் கண்டென்ட் போட்டிருக்கு. ஃபோன் ஹோல்டர் இருக்குது, ஒரு மிரர் ஹோல்டர் ஃபார் ஸ்கூட்டர்ஸ்ன்னு இருக்குது, 32 mm டயா ப்ராக்கெட் ஃபார் ஹேண்டில்னு இருக்குது, 25 mm டயான்னு இருக்குது ஒன்று, பிளாஸ்டிக் ஸ்பேசர், 22 mm டயா பிளாஸ்டிக் ஸ்பேசர், ஒரு ஆலன் கீ, ஒரு ஃபேஸ் ஃபியூஸு அப்படி போட்டிருக்கு. அப்புறம் we are open to your suggestions. இதனால் இந்த காண்டாக்ட் பண்ணுங்கன்னு போட்டிருக்காங்க. இமெயில் ஐடி, அப்புறம் புக்கிங்க்கு. Designed in USA, made in PRC, manufactured by bobgears.com. அப்புறம் imported and marketed by NG Digital Solutions Private Limited, பெங்களூரில் அவங்க ஆஃபீஸ் இருக்குது. இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3400 இருக்குது. ஆனால் அவ்வளோ கொடுக்கல நான். ஸோ வாங்க நம்ம வேறு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் வாரண்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இங்கே ஒரு QR கோடு இருக்குது. ஸ்கேன் பண்ணோம்னா நம்மளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஓகே ஆகும். சரி, செக் பண்ணி பார்ப்போம். அதோட மாடல் நம்பராக இருக்கும். ஸோ இப்படி ஓப்பன் பண்ணோம்னா பாக்ஸ் பிளெயினாக இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஜஸ்ட் ஒரு இது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணி ஹோல்டு பண்ணிக்கலாம். நம்ம பாக்ஸ்குள்ளே பார்த்தோம்னா ஸோ ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். இது ஒரு ஸ்கூட்டர் ஹோல்டருக்கு கிரிப் இது. அப்புறம் இங்கே சில இவ்வளோ கொடுத்துருக்காங்க. நம்ம 1 by 1 பார்ப்போம். அப்புறம் இதான் அந்த சார்ஜர். வேறு என்ன இருக்குது? ஒரு ஃபியூஸ் இருக்குது, சொன்ன மாதிரியே. ஒரு 2 ஜிப் டை இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு 1 by 1 பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இதான் மொபைல் ஹோல்டர் இது. ஸோ இங்கே லூஸ் பண்ணி நம்ம மொபைலை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ண த்ரெட்டு லூஸ் ஆகும். நம்ம மொபைல் எவ்வளோ தேவையோ அளவுக்கு லூஸ் பண்ணிக்கிறோம். USB சார்ஜர் இங்கே கீழே இருக்குது. அது USB 3 சார்ஜரு. இங்கே ஸ்விட்ச் இருக்குது, ஆன் ஆஃப் ஸ்விட்சு. நம்ம இப்படி புல் பண்ணி எடுத்தோம்னா ஓகே, இது ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஸ்விட்ச் போல இருக்குது. ஓகே, இது ஒரு வாட்டர் ப்ரூஃப்கான கவர் கொடுத்துருக்காங்க. இது ஸ்விட்ச் நம்ம ஜஸ்ட் ஆன் பண்ணால் வேணால் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம் சார்ஜிங்க்கு. ஸோ இவ்வளோ ஃபுல்லாக லூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் என் ஃபோனோட ஃபிக்ஸ் ஆகுது. ஃபோனை ஸ்ட்ரைட்டாக வச்சு ஓகே. எந்த ஒரு இதுவும் இல்லை, நல்லா ஸ்டடியாக இருக்குது. பார்ப்போம், நம்ம பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு. ஸோ அதுக்கு முன்னே நம்மளோட கண்டென்ட்டில் பாக்ஸ் கண்டென்ட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ இது 1.5 meters வயரு. டைரெக்டாக நம்ம பேட்டரியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அளவு காமிக்கிறேன் நான் உங்களுக்கு எப்படி பண்ணான்னு.
2 ஜிப் டை கொடுத்துருக்காங்க கூட பிளாக் கலர். அதுக்கப்புறம் இந்த ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஸ்கூட்டர் டியோ ஆக்டிவா அதுக்கெல்லாம் வந்து அதோட மிரரில் போட்டு இங்கே வந்து கனெக்ட் பண்ணலாத்து. அப்புறம் ஒரு ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்பேர் ஃபியூஸ். அது இங்கே சார்ஜரில் இங்கே வரும். இந்த இடத்துல இந்த போர்ஷனில் வந்து ஃபியூஸ் இருக்கும் சார்ஜரில். ஸோ இதில் பார்த்தோம்னா ஒரு ஸ்டிக்கர் இருக்குது. அப்புறம் ஒரு அலங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு அலங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னா இதுதான் வந்து இங்கே உட்காரு ஸ்பேர். இங்கே ஏற்கனவே 2 கொடுத்துருக்காங்க, ஏற்கனவே 2 இருக்குது. இது 2 வந்து ஒரு ஸ்பேருக்கு. ஸோ இதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணனா பைக்கோட ஹேண்டிலில் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணணும். இப்படி ஓப்பன் பண்ணிட்டாக்கா ஓப்பன் ஆகும். வந்துருச்சு. இப்படி வந்து பைக்கோட ஹேண்டலில் வந்து இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன இது இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இது 2 இது போட்டுக்கலாம். ஒன்று வந்து இது வந்து 22 டயாமீட்டரோட ரிங்கு, இது வந்து 24 டயாமீட்டரான ரிங்கு. ஸோ இதை ஹேண்டலில் போட்டுட்டு இப்படி லாக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அதுக்கு மேலே இது கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சார்ஜரில் இருக்க த்ரெட்டை வந்து அவுத்துட்டு இப்படி உள்ளே போடணும். அதுக்கப்புறம் இந்த பால் ஹெட்டை வந்து இந்த சார்ஜரில் இப்படி கனெக்ட் பண்ணி லைட்டாக ஒரு புஷ் பண்ணால் அது போய் மாட்டிக்கும். அப்புறம் இது இப்படி டைட் பண்ணிக்கலாம். இந்த ஹேண்டலில் போட்டு இப்படி மாட்டிக்கலாம். ஸோ இப்படி இருக்கும் அதோட இது. இதுவே நம்ம இந்த டிவைஸ் யூஸ் பண்ணோம்னா இந்த டிவைஸ் வந்து இதுவே இந்த ஹோல்டர் யூஸ் பண்ணோம்னா இந்த ஹோல்டர் வந்து நம்ம மிரர் இருக்கு இல்லையா, மிரர்லேருந்து எடுத்து அதே மாதிரி இங்கே சைடில் வந்து இப்படி ஆட் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இப்படி கனெக்ட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம எந்த இது இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளாஸ்டிக்கை போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம லைவ் டெமோவை போய் பைக்கில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பைக் கிட்ட வந்திருக்கோம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லை ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோமான்னு பார்த்துடலாம் ஒரு வாட்டி. ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ அப்புறம் இந்த மொபைல் ஹோல்டரோட ப்ராக்கெட் எடுத்து நம்ம அலங்கி கொடுத்துருக்க அலங்கியில் வந்து லூஸ் பண்ணிப்போம். இந்த கொடுத்துருக்க நட்டை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஹேண்டில் பார் ரேசர்ஸ் லாஸ்ட் வீடியோ பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ பார்க்கலன்னா லிங்க் வந்து ஐ பட்டனில் கொடுக்குற மேலே பாருங்கள். ஸோ அது ஹேண்டில் பார் ரேசர்ஸ் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து சென்டரில் கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்பில் தான் வந்து நான் மொபைல் ஹோல்டரை ப்ராக்கெட்டை வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக டைட் பண்ணிடுவோம். எனக்கு கனெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து என்னோடய அங்கிள். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னாலும் சரி, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சரி, அவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மொபைல் ஹோல்டர் ப்ராக்கெட்டை வந்து நடுவில் வச்சுட்டு நம்ம டைட் பண்ணுவோம். டைட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த டைரெக்ஷனில் வேணுமோ அதை நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சென்டரில் இருக்கான்னு அட்ஜஸ்ட் பண்ணுறோம், பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் மொபைல் ஹோல்டர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஹோல்டரில் இருக்க கிளிப்பு வந்து எடுத்துகிட்டு அந்த மொபைல் ப்ராக்கெட்டில் பால் ஹெட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஹோல்டரை வந்து லைட்டாக மேலே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த பால் ஹெட்டில் போய் அப்படியே இதாகிடும், கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஹோல்டர் அப்படி த்ரெட் இருக்கும், த்ரெட்டில் வந்து அப்படியே லாக் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம்
ஓப்பன் பண்ணி ஃபோனை கரெக்டாக ஃபிட் ஆகுதான்னு. என்னோடய ஃபோன் வந்து OnePlus 2 நாட் ஃபோன், அது கொஞ்சம் பெரிய ஃபோன், அதனால் வந்து பார்த்துட்ருக்கோம் இப்போ கரெக்டாக ஃபிட் ஆகுதான்னு. இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ, இன்ஸ்டாலேஷன் அன்பாக்சிங் அப்புறம் இன்ஸ்டாலேஷனான ஓவர்வியூ தான். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டு இது பார்க்கலாம். இந்த ஹோல்டர் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, இந்த ஹோல்டர் ரிஜிடிட்டி என்ன இருக்குது, எங்கன்னா ஒரு ஃபாஸ்ட்டான இதில் போகும்போது ஹோல்டர் எப்படி ரியாக்ட் பண்ணுது, எதாவது லூஸ் ஆகுதா அப்படியெல்லாம் கம்ப்ளீட்டாக பார்ப்போம். இல்லை எவ்வளோ நேரத்தில் வந்து சார்ஜ் ஆகுதுன்னு கூட பார்ப்போம். 1 பாயிண்ட்டோ 2 பாயிண்ட்டோ அப்படி பார்ப்போம். 0 to 100 வந்து ரொம்ப 0 to 100 கூட பார்ப்போம். எதுனா ஒரு லாங் டிரைவ் போனால் அப்போ நான் ஃபோனை கம்ப்ளீட்டாக 0 பண்ணி நான் சார்ஜ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஹோல்டரை ஒரு ப்ராக்கெட்டை வந்து கம்ப்ளீட்டாக ரைட்டுக்கு மூவ் பண்ணுறேன் நான். ஏன்னா ஃபோனை வந்து சென்டரில் வச்சோம்னா டில்ட் பண்ண முடியாது, இல்லை வெர்டிக்கல் ஹாரிசான்டல் மோட் போட முடியாது வெர்டிக்கல் மோட்லேருந்து. ஸோ அதனால் அந்த ஹோல்டரை ப்ராக்கெட் வந்து கம்ப்ளீட்டாக நான் ரைட்டுக்கு மூவ் பண்ணி கொஞ்சம் கேப் இருக்கும். ஸோ அப்போது வந்து நான் வந்து ஹாரிசான்டல் மோட்டில் போட்டுக்கலாம் வெர்டிக்கல் மோட்லேருந்து. யூஸ்வலாக கொஞ்சம் பேர் ஹாரிசான்டல் மோடு ப்ரிஃபர் பண்ணுவாங்க, சில பேர் வெர்டிக்கல் மோடை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கோசரம் சேஃப்டிக்கு வந்து நான் ரெண்டுமே இது பண்ணலான்னு பார்த்துட்ருக்கேன் நான். நீங்கள் ஸோ இப்போ வந்து ப்ராக்கெட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம சார்ஜருக்கான ஒயர் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அதில் இருக்க ஒயரை வந்து லூஸ் பண்ணிவிட்டு ஹேண்டில் பார் கீழே வந்து சில கேப் இருக்குது. ஸோ அங்கேருந்து நம்ம எடுத்துன்னு டேங்க் கீழே வழியாக வந்து நம்ம அதில் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜர்லேருந்து ஒயர் கீழே வருது. ஸோ அப்படியே அந்த ஹேண்டிலோட கேப்லேருந்து அப்படியே கீழே வந்து இப்படி வந்து இங்கே டேங்க் கீழே கம்ப்ளீட்டாக அப்படி லாஸ்ட் வரைக்கும் போய் அப்புறம் சீட்டு கீழே வந்து 2 ராடு இருக்கும், சப்போர்ட்டிங் ராடு. அந்த ராடு வழியாக ஒரு ரவுண்டு போட்டு அப்படியே நான் கீழே எடுத்திருக்கேன். ஏன் ரவுண்டு போட்டிருக்கேன், நான் ஒயர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு 2 ரவுண்டு போட்டிருக்கேன். அந்த ஒயரை எடுத்துகிட்டு வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக நம்ம இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இந்த பேட்டரியோட ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணி இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் மைனஸ். ஸோ இதில் எந்த ஒயர் டேம்பரிங் எதுவுமே இருக்காது. வெஹிக்கிளோட ஒயர்கள் கூட எதுவும் இதாகாது. இப்போ சார்ஜ் ஆகுது இங்கே பார்க்கலாம். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக ஓவர்வியூவாக கொடுக்குறேன். ஸோ என்ன மக்களே, போபோ மொபைல் ஹோல்டரை இன்ஸ்டாலேஷன் அப்புறம் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வேணும்னா போய் வாங்கிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து இந்த மொபைல் ஹோல்டரோட ஸ்டடினஸை பார்ப்போம். ஒரு குழிக்குள்ளே போகும்போதோ இல்லை ஒரு ஹம்ப் ஏறி இறங்கும் போதோ எப்படி இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா, அதோட ரிஜிடிட்டி டெஸ்ட்டை பண்ணுவோம். அப்புறம் வந்து அதிலே வந்து எவ்வளோ சீக்கிரம் சார்ஜ் ஆகுதுன்னு கூட நம்ம செக் பண்ணிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் அவங்களே வந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம ஃபேமிலியில் ஜாயின் ஆகுறீங்களோ அவ்வளோ எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.